யாழ் மறையலை தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் இனிய நாமத்திலே வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, நாங்கள் தவக்காலத்தின் 2வது வெள்ளிக்கிழமையிலே இருக்கிறோம். பலரும் பலவிதமான தவக்கால முயற்சிகளை நாம் செய்கிறோம். தவ முயற்சிகளை அதிலே தபம், செபம், நோன்பு என்று, தர்மம் செய்வது என்று பலவிதமான நற்காரியங்களிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைய நாளிலே நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புவது ஒரு அற்புதமான விடயத்தை. பாருங்கள், கடந்த வெள்ளிக்கிழமை நான் கூறினேன், குருத்தோலையும் அதனுடைய காய்ந்த ஓலை விபூதி புதன் என்று நாம் சாம்பலாக பயன்படுத்துவதும் இதனுடைய ஆன்மீக அர்த்தத்தை பற்றி பேசியிருந்தேன். இன்றைய நாளிலே பிரியமானவர்களே, தவத்தினுடைய இன்னும் ஒரு வடிவத்தை பேசப்போகிறேன். அதாவது தவம் என்றால் என்ன, நாம் எவ்வாறான நிலைகளிலே தவம் கொள்ள வேண்டும். திருப்பலி நூலிலே அழகாகவே பேசுகிறது. தவத்தை பற்றி தவக்கால தொடக்க உரைகள் நமக்கு சொல்லித் தருகின்றன. அதிலே தவ முயற்சிகளால் எங்களுடைய ஆணவத்தை அகற்றவும், ஏழைகளுக்கு உணவளிக்கவும், உம்முடைய வள்ளல் தன்மையை கண்டு பாவிக்கவும் நீர் இவ்வாறு செய்து கொண்டீர் என்று அருளுகிறீர் என்று இந்த காலத்தை பற்றி, அதில் செய்கிற தவத்தை பற்றி நாங்கள் தியானிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகள் மீண்டும் இறையருளை பெற்றுக்கொள்ள சிறப்பாக இந்த தவசு காலத்தை ஏற்படுத்தினீர். அதிலே நாங்கள் செய்கிற தவ முயற்சிகளை, உள்ளார்ந்த தவத்தினுடைய அர்த்தத்தை பற்றி திருப்பலி புத்தகம் நமக்கு சொல்லித் தருகிறது. பிரியமானவர்கள், இந்த தவம் பலருக்கு விளங்கி கொள்ளுவது கடினமாக இருக்கிறது. பலருக்கு விளக்கம் தெரியாது. அப்படி என்று சொன்னால் இந்த தவம் எப்படிப்பட்டது? இது மனிதனுக்கு அவசியமானது. தவக்காலத்தில் மாத்திரம் தவம் அவசியமானது அல்ல, வாழ்நாள் முழுவதும் தவம் அவசியமானது. தவசிகள் என்று சொல்லுகிறோமே, அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் தங்களுடைய உலக போக்கிலே இருந்து விலகி வனவாசம் செய்வதோ அல்லது வேறு முறையிலே, தியான முறையிலே தங்களுடைய வாழ்க்கையை கடத்துவதற்கு முற்படுகிறவர்கள். அப்படியானவர்கள் பிரியமானவர்களே எவ்வாறான தவம் செய்கிறார்கள்? தவம் என்று பேசுகிறோம், ஆனால் எவ்வாறு தவம் எப்படி செய்வது என்பது ஒரு மிகவும் ஆழமான தேடலாக இருக்கிறது பிரியமானவர்களே. அதன் அடிப்படையில் இந்த தவம் எப்படிப்பட்டது என்று சொன்னால், அது உடல் சார்ந்த தவம் இருக்கிறது, உள்ளம் சார்ந்த தவம் இருக்கிறது, வார்த்தை சார்ந்த தவம் இருக்கிறது. அப்படி என்றால் என்ன? முதலாவதாக உடல் சார்ந்த தவம். நாங்கள் உடலை தூய்மையாக வைத்துக்கொள்ள, இந்த உடலை பயன்படுத்தி கொண்டு தீமை செய்யாமல் இருக்க, இந்த உடலை நாங்கள் பயன்படுத்தி கொண்டு அநீதியான காரியங்களை செய்யாமல் இருக்க. பாருங்கள், தவக்காலத்திலே வருகின்ற ஒரு வாசகத்திலே இருக்கிறது, நீதியை நாடி தேடுங்கள், அநீதியை விலக்குங்கள், தீமை செய்வதை நிறுத்துங்கள் என்று எசாயா இறைவாக்கினர் அறைகூவல் விடுக்கிறார். அதன் அடிப்படையிலே பிரியமானவர்களே, நாங்கள் தபம் செய்ய வேண்டும். எங்களுடைய உடலை கடவுளுடைய ஆவியானவர் வாழுகின்ற கோவில் என்ற நினைப்போடு இதை பரிசுத்தமாக பேண வேண்டும். கையூட்டு கொடுக்காமல், லஞ்சம் வாங்காமல், இன்னுமாக மனமிறங்கி கடன் கொடுக்கும் மனிதர் பேறு பெற்றோர் என்று இறைவார்த்தை சொல்லுகிறது அல்லவா? எனவே நம்முடைய பணத்தை வட்டிக்கு கொடுக்காதவர், இவ்வாறான பல விடயங்கள் இருக்கு. அறாவட்டிக்கு கொடுக்காமல் இருப்பது, இவையெல்லாம் தவத்தினுடைய வடிவங்களாக இருக்கிறன. உடல் சார்ந்த தவம் பிரியமானவர்களே. இது தவிர உள்ளம் சார்ந்த தவம் என்ன? தீமையை எண்ணாமல், நம்முடைய எண்ணத்திலே அவற்றை நினைக்காமல், அதை உள்ளத்திலே நாம் தியானிக்காமல், தூஷண வார்த்தைகள் அவற்றை சிந்திக்காமல், உள்ளத்திலே இருந்து புறப்படுகின்ற வஞ்சகமான எண்ணங்கள் இவற்றிலே இருந்து நாங்கள் ஓய்ந்து இருப்பது, இவற்றை விலக்குவது. 40 நாளும் ஓய்ந்திருந்து விட்டு அதற்கு பிறகு பழைய குருடி கதவை திரடி என்ற மாதிரி மீண்டும் நாங்கள் அப்படியே வாழுவது அல்ல. தவம் என்பது ஒவ்வொரு நாளும் அவசியமானது. ஆனால் விசேடமாக தவக்காலத்திலே நாங்கள் பயிற்சி செய்கிறோம், முயற்சி செய்கிறோம் பிரியமானவர்கள். எனவே உடல் சார்ந்த தவம், அடுத்தது உள்ளம் சார்ந்த தவம். அது என்ன?
தீமையை நினைக்காமல், வஞ்சகத்தை நினைக்காமல், மீண்டுமாக திருப்பாடல் சொல்லுகிறது, வஞ்சக எண்ணம். ஆண்டவருடைய மலையிலே குடிகொள்ள தகுதியுள்ளவன் யார்? அவருடைய திருத்தலத்தில் நிலை நிற்கக்கூடியவன் யார்? பழுதுபடாத கண்களும் வஞ்சக எண்ணம் இல்லாதவன், ஆணையிட்டு கூறாதவனே அவன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். திருப்பாடல் வழியாக நாங்கள் அறிகிறோம். பிரியமான, எனவே உளம் சார்ந்த தவம் என்பது இவ்வாறான தீமைகளிலே இருந்து, அசுத்தங்களிலே இருந்து உள்ளத்தாலே ஆண்டவர் ஒரு நாள் சொல்லுவார் இறை வார்த்தையிலே, ஒரு பெண்ணோடு விபச்சாரம் செய்வது என்பது எப்படி என்பதற்கு உள்ளத்தால் அவளை பற்றி எண்ணுவதே, இச்சையோடு நோக்குவதே. எனவே தவம் என்பது இவற்றை நாங்கள் விலத்தி வாழ்வதே தவமாகும், உள்ளார்ந்த தவம். ஏன் நான் இதை செய்கிறேன் என்று சொன்னால், இவற்றை விளக்குவதன் வழியாக எனக்குள்ளே ஆண்டவருடைய அருளை சேமித்து கொள்ள, இயேசு ஆண்டவரை அதிகரித்து கொள்ள நான் எனக்குள்ளே எடுக்கிற முயற்சியே இந்த தவ முயற்சியாகும். அடுத்ததாக தவம் எதிலே? வார்த்தையிலே தவம். பாருங்கள், சிலாக்கள் சொல்லுவாங்க மௌன விரதம் இருக்கிறனண்டு. தவம் இருக்கிறது எதற்காக என்று சொன்னால், என்னுடைய வாயிலே இருந்து புறப்பட்டு செல்லுகிற வார்த்தைகள் பல தடவைகளிலே தீமையான, அசுத்தமான, அதே வேளையிலே தூஷண வார்த்தைகள், வஞ்சக வார்த்தைகள் புறப்பட்டு போய்விடும். எனவே பிரியமானவர்களே, வார்த்தையிலே நாங்கள் வார்த்தையை அளவாக அளந்து, ஆமென்றால் ஆமெனவும், இல்லை என்றால் இல்லை எனவும் இயேசு ஆண்டவர் சொல்லுகிறார். இது தவிர வேறு எல்லாம் தீயோனிடமிருந்து வருகிறது என்று சொல்லுகிறார். எனவே இவற்றை விலத்தி கொண்டு வாழ்வதற்கு பாருங்கள், சிலருக்கு டபுள் மீனிங்கில் கதைக்கிறது தான் வேலை, இரட்டை அர்த்தத்தில் பேசுகிறது தான் அவர்களுடைய வேலை. அல்லது சிலருக்கு மற்றாக்களை வெட்டுறது தான் வேலை. வெட்டுறதுன்னு சொன்னால் கத்தி எடுத்து வெட்டுவது அல்ல, மாறாக அவர்கள் ஒருவரை வீழ்த்துவதற்காக சந்தர்ப்பம் பாவித்து பார்த்து கொண்டிருந்து அவர்களை அடக்குவதற்காக பயன்படுத்துகின்ற வார்த்தைகள் எல்லாம் இருக்கிறன. எனவே பிரியமானவர்கள், இன்றைக்கு இந்த முக்கியமான விடயமாகிய தவத்தை பற்றி நாங்கள் தியானிப்போம். பலருக்கு இவை தெரியாது, தவம் என்றால் எப்படி செய்வதென்று தெரியாது. எனவே தான் இன்னுமாக நாங்கள் இதில் இருந்து உடல் உறுப்புகளிலே நாங்கள் எவ்வாறு தவம் இருக்கலாம் என்றால், ஏற்கனவே நான் கையை பற்றி பேசிவிட்டேன். எப்படி தவம் இருப்பது, கண்ணிலே எப்படி தவம் இருப்பது என்று சொன்னால், ஒரு அழகான சினிமா பாடல் இருக்கிறது. கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா, மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா, மனிதன் போன பார்வையை மறந்து போகலாமா என்று, பாதையை மறந்து போகலாமா என்று ஒரு பாடல் இருக்கிறது தானே. பிரியமானவர்களே, கண்ணிலே எப்படி தவம் இருப்பது? இன்றைக்கு பாருங்கள், ஸ்க்ரீன் டைம். நம்முடைய மறைமாவட்ட ஆயர் தவக்கால திருமடலிலே அதை குறித்திருக்கிறார். ஸ்க்ரீன் டைம். நான் வளமையாக பேசிக்கொள்வேன் ஸ்க்ரீன் கல்ச்சர் உண்டு, அதாவது திரை கலாச்சாரம். இன்றைக்கு நம்முடைய கலாச்சாரமே திரையில் தான் இருக்கிறது. எல்லாமே திரை 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 திரை. மனிதருடைய முகத்தை பார்ப்பதற்கு நேரம் இல்லை, ஆனால் திரையை மட்டும்தான் பார்த்து கொண்டு இருப்போம். எப்போ பார்த்தாலும் ஃபோனை நோண்டிக்கொண்டு அல்லது டிவியை பார்த்து கொண்டு, இப்படித்தான் நம்முடைய கலாச்சாரம். ஸ்க்ரீன் டைம், ஸ்க்ரீன் கல்ச்சர், திரை நேரம், திரை கலாச்சாரம் என்று இன்று பெருகி வருகிறது பிரியமானவர்களே. எனவே இந்த கண்ணுக்கு நாங்கள் ஓய்வு தவம் இருத்தல். இதை ஏன் நான் இதை குறைத்து கொள்கிறேன்னு சொன்னால், கண்ணின் வழியாக எங்களுடைய சிந்தனையிலே பல மாற்றங்களை உருவாக்கலாம். கண் பார்த்து அதை மூளைக்கு அனுப்பி சிந்தனையை நாங்கள் பெருக்கிக் கொள்ளலாம், அதை நாங்கள் விஸ்தரித்து கொள்ளலாம். எனவே நாங்கள் இந்த ஸ்க்ரீன் டைமை மட்டுப்படுத்துவதும், ஸ்க்ரீன் கல்ச்சரை, திரை கலாச்சாரத்தை குறைத்து கொள்வதன் வழியாக எனக்குள்ளே தியானத்துக்குள்ளே செல்லவிருப்பது இயேசுவினுடைய பாடுகள். இதற்காகத்தான் தவம் பிரியமானவர்களே. நல்ல விடயங்களை தியானிப்பதற்கு, சிந்திப்பதற்கு, பார்ப்பதற்கு எனக்கு உதவுகிறது. உடல் உறுப்புகளிலே காது, விவிலியம் சொல்லுகிறது கண்ணினுடைய நாட்டம் குறைவதில்லை, காதனுடைய வேட்கை தணிவதில்லை என்று. எனவே காதை சினிமா மோகங்களுக்கும் ஏனைய தீமையான விடயங்களை கேட்பதற்குமாக ஒத்தி வைக்கிறோம், அதை நாங்கள் இல்லாமல் செய்து வைக்கிறோம். இதனால் நிகழ்வது என்ன பிரியமானவர்களே? நமக்கு நல்லவற்றை கேட்க, இயேசுவினுடைய பாடுகள் பற்றிய சிலுவை பாதையை அல்லது பாடுகளின் பாடல்களை தியானிப்பதற்கு நமக்கு அழைப்பு தரப்படுகிறது. இதன் வழியாக நாங்கள் இயேசுவினுடைய பாடுகளை அதிகமாக தியானிக்கவும், உடலிலும் உள்ளத்திலும் வார்த்தையிலும் நாங்கள் தவமிருந்து கொண்டு இயேசுவை
அணிந்து கொள்ளவும் எங்களுக்கு அழைப்பு தரப்படுகிறது. எனவே பிரியமானவர்களே, இந்த 2வது வெள்ளிக்கிழமையிலே இதை நாங்கள் மனதிலே உள்வாங்கிக் கொண்டு ஆண்டவருடைய ஆசீர் நிறைந்த நாட்களாக இந்த நாட்கள் மாறவும், இந்த தவக்கால பயணம் நமக்கு உயிர்ப்பின் மலையை சென்றடைகிற பயணமாகவும், நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வினுடைய திருமுழுக்கு அருளை மீண்டும் புதுப்பித்துக் கொள்வதற்கு தரப்படுகின்ற காலம் என்பதை நாம் உணர்ந்து ஆண்டவருடைய அருளோடு பயணிக்க முயற்சிப்போம். ஆண்டவர் அருள் தந்து நம் ஒவ்வொருவரையும் வழிநடத்துவாராக. ஆமேன்.